இந்திய T20 அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய T20 அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். மேலும் விவரம். T20 இந்திய அணியினுடைய கேப்டனாக தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அயர்லாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்திய அணி ஜூன் 26 ஒரு போட்டியும் ஜூன் 28 ஒரு போட்டி என 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட இருக்கிறது. தற்பொழுது இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொடரிலே ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். துணை கேப்டனாக திலக் வர்மா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்திய அணியுடைய கேப்டனாக இருந்த சூரியகுமார் யாதவ் அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பி வருவதன் காரணமாக அணியில் இருந்து அவரை நீக்கிவிட்டு மாற்றாக ஸ்ரேயாஸ் ஐயரை நியமிக்க அணி நிர்வாகம் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இந்திய அணியில் பல்வேறு மாற்றங்களை இந்திய அணியில் பல்வேறு மாற்றங்களை அணியினுடைய செலக்ஷன் கமிட்டி தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் மீண்டும் அணியில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று சிவம் தூபே, திலக் வர்மா அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நிதிஷ், அக்ஷர் பட்டேல் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வருண் இடம்பெற்றிருக்கிறார். பிஸ்னா இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று அர்ஷத் ராணா, குறிப்பாக இளம் வீரராக ஐபிஎல்லில் சிறப்பான ஆட்டத்தை ராஜஸ்தான் அணியில் வெளிப்படுத்தி வந்த வைபவ் சூரியவன்சி இந்திய அணியிலே தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றார். தொடர்ந்து T20 உலகக்கோப்பை வர இருப்பதன் காரணமாக அணியை கட்டமைக்க வேண்டும் என்ற முயற்சியிலே அணி நிர்வாகம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது. செலக்ஷன் கமிட்டி தற்பொழுது அணியினை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் தற்பொழுது இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. துணை கேப்டனாக திலக் வர்மாவும் அணியில் செயல்படுவார்கள் என்று BCCI தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. போட்டி ஜூன் 26 ஜூன் 28 என 2 தொடர்கள் கொண்ட T20 இந்திய அணி விளையாட இருக்கின்றது.